അഭിനയിക്കാന്ന് പറഞ്ഞു വിജയടുത്ത് ഞാൻ ചോദിച്ചു ഇത് വിജയ് സാറിന്റെ അടുത്ത് ഞാൻ ഡയറക്റ്റ് എന്നിട്ട് ചോദിച്ചു സാർ ഇത് ലാസ്റ്റ് പടം ആയിരിക്കുമോ എന്താണ് എല്ലാരും അങ്ങനെ പറയുന്നുണ്ടല്ലോ എന്ന് ചോദിച്ചിട്ട് അപ്പം വിജയ് സാർ പറഞ്ഞു അറിയില്ല ഇലക്ഷന്റെ റിസൾട്ട് അനുസരിച്ചിരിക്കും അല്ലേ ഇത് ഈ പടം കഴിഞ്ഞാൽ പുള്ളി അഭിനയിക്കാന്ന് പറഞ്ഞു വിജയടുത്ത് ഞാൻ ചോദിച്ചു ഇത് വിജയ് സാറിന്റെ അടുത്ത് ഞാൻ ഡയറക്റ്റ് എന്നിട്ട് ചോദിച്ചു സാർ ഇത് ലാസ്റ്റ് പടം ആയിരിക്കുമോ എന്താണ് എല്ലാരും അങ്ങനെ പറയുന്നുണ്ടല്ലോ എന്ന് ചോദിച്ചിട്ട് അപ്പം വിജയ് സാർ പറഞ്ഞു അറിയില്ല ഇലക്ഷന്റെ റിസൾട്ട് അനുസരിച്ചിരിക്കും അല്ലേ தீவிர அரசியலில் ஈடுபட்டிருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் கடைசி படம் ஜனநாயகன் என்று விஜய் தரப்பில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தன்னுடைய கடைசி படம் குறித்தான முடிவில் விஜயின் முடிவில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, கடைசி படம் குறித்து மாற்றம் ஏற்பட்டிருப்பதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் விவரம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் அரசியலில் குதித்த பிறகு அவரை நோக்கி எதிர்த்த கேள்விகள் இனி அவர் படம் நடிப்பாரா மாட்டாரா என்ற கேள்வி கணைகளே எழுந்தது. இந்த நிலையில அவருடைய முதல் கட்சி மாநாட்டில் பேசும்பொழுது கூட சினிமாவின் உச்சத்தில் இருந்து மக்களுக்காக வந்துள்ளேன், அந்த சம்பளத்தை வேண்டாம் என உதறிவிட்டு வந்துள்ளேன் என்று எல்லாம் கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்று அவரது பிறந்த நாளில் நடிகை மமிதா பைஜு தெரிவித்துள்ள தகவல் ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது என்று சொல்லலாம். அதாவது மமிதா பைஜு தற்போது ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் விஜயின் கடைசி படம் என்ன என விஜயிடம் கேட்டதாகவும் அவர் 2026 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகளை பொறுத்தே நான் மேற்கொண்டு நடிப்பேன் என்று நடிப்பதா வேண்டாமா என்பது குறித்து பேசியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக விஜயனுடைய கடைசி படம் ஜனநாயகம் என்று கூறப்பட்ட நிலையில மீண்டும் ஒரு முக்கிய இயக்குநருடன் கதை கேட்டிருப்பதாகவும் 2026க்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று விஜய் தெரிவித்ததாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியலில் களமிறங்கிய பிறகும் கூட சிலர் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த நகர்வு அவருக்கு கை கொடுக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜெரி, ஜனநாயகன் படப்பிடிப்பின் போது கடைசி படம் தொடர்பாக விஜயிடம் கேட்டதாக கேரள நடிகை மமிதா பைஜு சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நிலையில கடைசி படம் என்ற முடிவை மாற்றுவதற்கு விஜய் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டில் அவர் உச்சத்தில் இருந்து மக்களுக்காக வந்துள்ளேன் என்று கூறியிருந்தாலும் கூட அதன் பிறகு கடைசி திரைப்படம் என்ற முடிவில் இல்லை என்று கூறுகிறார்கள். அதனுடைய முதல் கட்டமாகத்தான் ஒரு முன்னணி இயக்குநருடன் மீண்டும் அவர் கதை கேட்டிருப்பதாகவும் 2026 தேர்தல் நிறைவடைந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கூறியதாக கூறப்படுகிறது. அதே கருத்தை தான் கேரள நடிகை மமிதா பைஜுவும் தெரிவித்திருக்கிறார்.